100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து குடும்பத்திற்கு பிரச்சனையாக தொல்லையாக வரப்போகும் 2 பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசியின் சூரிய பகவான் உங்களுடைய ராசியின் 8வது மற்றும் அதிர்ஷ்ட வீடுகளில் பெயர்ச்சிக்க போகின்றார். இதனால் சனி பகவானினுடைய ஆதரவும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏப்ரல் 22ஆம் தேதி வரை சனி பகவான் தன்னுடைய அஸ்தமன நிலையில் இருந்தாலும் மற்ற கிரகங்களினுடைய எதிர்ப்பு இல்லாததால் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் வராது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ஏப்ரல் மாதத்தில் பல தடைகளும் உங்களுக்கு விலகப் போகின்றது. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகின்றது. நடைபெறாமல் இருந்த திருமணம் கைகூட போகின்றது. ஒட்டுமொத்தமாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க போகின்றது. கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது. உங்களுடைய 7வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் தொடர்ந்து பலவீனமாகவே இருக்கின்றார். இதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பெண்களால் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் குடும்ப ரகசியங்களையும் முன்பின் தெரியாத பெண்களிடம், அது உறவினராக இருந்தாலும் சரி அல்லது முன்பின் தெரியாத பெண்களாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் வட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப விஷயங்களை ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி பகிர்ந்து கொண்டால் நிச்சயம் பிரச்சனை தான். வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக கொடிகட்டி பரப்பிங்க. உடல்நிலை சீராக இருக்க போகின்றது. பெரிய பாதிப்புகள் உடல்நிலைகளை இருக்காது. மாணவர்களுக்கு பெரிய வெற்றிகள் தேடி வரப்போகின்றது. எல்லா வகையிலையும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் ராஜ யோகமும் அடிக்கக்கூடிய அற்புத நிலையை குரு பகவானும் சூரிய பகவானும் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ஏதோ ஒரு நாளில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்து சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணிக்கவும். இதை செய்தால் பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இதுவரை நடக்காத, உங்களால் முடியாது அப்படின்ட்டு இருந்த காரியங்கள் கூட முடியும். சொத்து பிரச்சனைகள் எல்லாம் விலகும். நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம்.